सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नत्वा श्री भारती तीर्थं विद्यारण्यमुनीश्वरौ ब्रह्मानन्दाविदं ग्रन्थं व्याकुर्वे बोधसिद्धये। பஞ்சதசி கிரந்தத்துல 3 பஞ்சகங்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் பஞ்சதசி கிரந்தமானது. அதுல முதல் 5 சாப்டர் விவேக பஞ்சகம், தத்துவ விவேக பஞ்சகம், தத்துவ விவேகம், மகாபூத விவேகம், பஞ்சகோஷ விவேகம், துவைத விவேகம், மகா வாக்கிய விவேகம் அப்படின்னு பிரம்மத்தின் சத்ரூபத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது ஒரு பஞ்சகம். அதுக்கு விவேக பஞ்சகம் அப்படின்னு பேரு. அதற்கு பிறகு இது பிரதம பஞ்சகம், மத்தியம பஞ்சகம், அதுக்கு பேர் தீப பஞ்சகம் அப்படின்னு பேரு. சித்திர தீபம், திருப்தி தீபம், கூட்டஸ்த தீபம், ஞான தீபம், நாடக தீபம் அப்படின்னு. இது ஃபுல்லா டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா சித் ரூபமான பிரம்மத்தை சொல்லுவதாக அமைந்தது. இப்ப 3வது பஞ்சகம், இது ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பேரு. இந்த ஆனந்த பஞ்சகமானது யோகானந்தம், ஆத்மானந்தம், அத்வைதானந்தம், வித்யானந்தம், விஷயானந்தம் அப்படின்னு 5 சாப்டராக இருக்கிறது. அந்த 5 சாப்டரும் பிரம்மத்தினுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இப்படி சத் ரூபமாக விவேக பஞ்சகம், சித் ரூபமாக ஜீவ பஞ்சகம், ஆனந்த ரூபகமாக ஆனந்த பஞ்சகம் அப்படி இருக்கு. இப்படி இந்த புத்தகத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாரதி தீர்த்தர், வித்யாரண்யர் 2 பேரும் எழுதியிருக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே அவர் ராமகிருஷ்ணர் அவருடைய சிஷ்யரானவர் வியாக்கியானம் பண்ணும் பொழுது நத்வா ஸ்ரீ பாரதி தீர்த்தம் வித்யாரண்ய முனீஸ்வரவ் அப்படின்னு டிவியல் போட்டிருக்காரு. வித்யாரண்ய முனிகளுக்கும் பாரதி தீர்த்த சுவாமிகளுக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. 134 வெர்சஸ் இருக்கக்கூடியது இது. இது ஆனந்த நேச்சர் ஸ்வரூபமான பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமாகவும், சுஷுப்தி பிரமாணத்தின் மூலமாகவும், சமாதி பிரமாணத்தின் மூலமாகவும் இவர் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். இந்த ஆனந்தத்தை அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆனந்த பதத்துல முதல் ஸ்லோகத்துக்கு முதல் அத்தியாயத்துக்கு பேரு 11வது அத்தியாயமாக இருக்கக்கூடியது யோகானந்தா. பிரம்ம ஞான யோக ஆனந்தம். யோகம்னா இங்க ஞானம் அப்படின்ற அர்த்தத்துல யோகானந்தா அப்படின்னு வச்சிருக்காரு. இதுக்கு முதல்ல எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, பிரம்மானந்தம் பிரவக்ஷ்யாமி ஞாதே தஸ்மின் அசேஷதஹ ஐஹிக ஆமுஷ்மிக அனர்த்த ப்ராதம் கித்வா சுகாயதே அப்படின்னார். பிரம்மானந்தம் பிரவக்ஷ்யாமி, உங்களுக்கு பிரம்மானந்தம் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரம்மத்தை, ஆனந்தம் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரம்மத்தை நான் உங்களுக்கு விஸ்தாரமாக சொல்ல போகிறேன். ஞாதே தஸ்மின் அசேஷதா, இதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு விட்டால், அசேஷதா பாக்கி இல்லாமல் அறிந்து கொள்ள வேண்டும், ஊனி கவனித்து இதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அறிந்து கொண்டீர்களே ஆனால் ஐஹிக ஆமுஷ்மிக அனர்த்தபராதம், இந்த ஊர்லயோ இல்ல வேற எங்கேயோ இருக்கக்கூடிய மேல்லோகத்திலேயோ இருக்கக்கூடிய அனர்த்தங்கள், துன்பங்களுடைய பிராதம் கூட்டம், இவையெல்லாம் ஹித்வா விட்டுவிட்டு சுகாயதே ஆனந்தமாக இருப்பீர்கள். அப்படி ஒரு வித்யானந்தத்தையும் விஷயானந்தத்தையும் அத்வைத ஆனந்தத்தையும் ஆத்மானந்தத்தையும் யோகானந்தத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு சாப்டர் இது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படி வரக்கூடியதுதான் இந்த பஞ்சகங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்ருதி பிரமாணத்துல சொன்னார். பாருங்க, இந்த பிரம்மானந்தத்தை சொல்றாங்க ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமா ஆரம்பிச்சா, இப்ப பாருங்க எப்படி சொல்றது. ஸ்ருதியானது பிரம்மவிதாப்னோதி பரம் அப்படின்னு சொல்லியிருக்கு தைத்திரிய உபனிஷத்து.
தரதி சோகமாத்மவித் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சோகத்தை எல்லாம் தாண்டி விடுகிறான் இந்த ஆத்மாவை அறிந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. தைத்திரிய உபனிஷத்துல ரசோ பிரம்ம ரசம் தத்வா ஆனந்தி பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரசோ வைசக ரசேவாயம் லத்வானந்தி பவதி அப்படின்னு இந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டானால் அவன் ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இன்னொரு வார்த்தை. இதெல்லாம் ஸ்ருதியை புரிஞ்சுட்டாதான் இந்த ஸ்லோகத்தையே நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, பிரம்மவிதா நோ விவரம் சோகம் தரதி ஆத்மவித் ரசோ பிரம்ம ரசம் லப்த்வானந்தி பவதி நான்யதா அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிரம்மவிதாப்னோதி பரம் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் வாக்கியம். சோகம் தரதி ஆத்மவித்னு சொல்லியிருக்கிறது சாந்தோக்கிய உபனிஷத். ரசோ பிரம்ம ரசம் லப்த்வானந்தி பவதின்னு சொல்லியிருக்கிறது தைத்திரிய உபனிஷத். அதுக்கப்புறம் ந அந்யதா வேறு விதமாக முடியாது. அது என்ன, ந அந்ய பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு சேதாஸ்வதர உபனிஷத்தானது சொல்றது. வேறு வழி இல்லப்பா, இருக்கிறது ஒரு வழிதான், இந்த பிரம்ம ஞானத்தை அடைந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த பிரம்மத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாருனால அதுல வாயு சூரியோ வன்னிஹி இந்திரோ மிருத்யு ஜன்மாந்தரேந்தரம் கிருத்வா தர்மம் விஜானந்தஹ அபி அஸ்மாத் வீத்யாசரந்தி அப்படின்னு வாயு சூரியன் அக்னி இந்திரன் யமன் இவர்கள் எல்லாம் அவளுடைய முன் ஜென்மத்துல தர்மத்தை அறிந்தவர்களாக இருந்தோம், வேதத்தை செய்து விட்டதுனாலதான் இப்ப பாருங்க அவ என்னதான் அந்த போஸ்டர்ல இருந்து கொண்டிருந்தாலும் அந்த பிரம்மத்துக்கிட்ட பயந்து நடக்க வேண்டிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கு. அப்ப ஏற்பட்ட வசதிப்பா இந்த பிரம்மம் பீஷாஸ்மாத்வாதே பீஷோதே சூரியா பீஷாஸ்மாதக்னிஷ்ட இந்திரஸ்ட மிருத்யுருதாவதி பஞ்சமைதி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. கட்டோபனிஷத் சொல்றது பயாத் அஸ்ய அக்னிஹி தபதி பயாத் தபதி சூர்யா பயாத் இந்திரஸ்ட வாயுஷ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா அப்படின்னு இதே விஷயத்தை கட்டோபனிஷத்திலையும் சொல்றது. அதனால இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, தர்மத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும் ஜென்மாந்தரே இல்ல நன்க முன்ன ஜென்மாந்தோல போன ஜென்மால கிருத்வா தர்மம் விஜானந்தா நன்கு அறிந்தவர்களாக இருந்தாலும் இப்பவும் பாருங்க அந்த பயத்துல அந்த பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தினாலதான் இவர்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு உபனிஷத் சொல்றது சார் அப்படின்னு சொல்லி ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் பிபேதி குதஸ்தனேதி. ஆனா இந்த ஊர்ல வேதாந்தத்தை படிச்சு நீங்க இந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க எதுக்கு மேல போகணும், அங்க போய் தேவர்கள் ஆகணும், இப்படி பயந்து சாகணும் பிரம்மத்துக்கு. இங்கேயே அந்த பிரம்மத்தை அறிந்தவர்களாக ஆனீர்களே. ஆனால் ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை இந்த யோகானந்தம் ஆத்மானந்தம் அத்வைதானந்தம் வித்யானந்தம் விஷயானந்தம் சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 சாப்டரை நீங்க படிச்சுட்டீர்களே ஆனால் இங்கேயே வித்வான் ஆகிவிடலாம். அப்படி ஆனீர்களே ஆனால் ந பிபேதி குதஸ்சன நீங்க எந்த காரணத்திற்காக யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அதற்காகத்தான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்லி வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாः க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கக்கூடிய அந்த பரமாக இருக்கக்கூடிய சாகாஷ்டா சா பராகதி சொன்ன அந்த பிரம்ம சாட்சா்காரம் ஏற்பட்டதே ஆனால் என்னாகும், தஸ்மின் திருஷ்டே சதி அதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு தேகாதி அபிமானங்கள்லாம் போகிவிடும். அகங்காரம் மமகாரம் போகிவிட்டதுனால வித்யதே ஹிருதய கிரந்தி உங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் இந்த அபிமானங்கள் எல்லாம் வித்யதே இந்த சிக்கலானது நீக்கப்படும் அறுக்கப்படும். சித்யந்தே சர்வ சம்சயாக எல்லா சந்தேகங்களும் உங்களை விட்டு நீங்களே நிவர்த்தியாகிவிடும். க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி எல்லா கர்மாவும் க்ஷீணத்தை அடைந்துவிடும். இதுதான் வழி, இதை தவிர வேற ஒரு வழி இருக்குன்னு நினைச்சு ஏமாந்து போகாதீங்க. தமேவ வித்வானத்யேதி மிருத்யும் பந்தா ந ச இதரஹ ஞாத்வா தேவம் பாஷஹானிஹி க்ஷீணைஹி க்லேஷைஹி
ஜன்மபாக் அப்படின்னாரு. இதை அவரை அறிந்தாலும் தமேவ வித்வான் அதிமிருத்தியம் ஏற்றி, அவன் மிருத்யுவை தாண்ட வேணுமானால் இது ஒரு வழிதான், வேதாந்தத்தை அறிய வேண்டியது ஒண்ணுதான். எப்படி அறியும்? ஞாத்வா தேவம், கையில இருக்க ஹிருதயாகாசத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அறிந்தீர்களே ஆனால் பாஷஹானி க்ஷீணைஹி இல்லையா, உங்களுடைய கட்டுக்கள் கிளேசங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் க்ஷீணமாகிவிடும். அதனால என்ன ஆச்சு? கிளேசம் என்ன? ஜென்மபாக், திருப்பி இந்த பிறந்து எடுக்கக்கூடிய ஜென்மபாக்காக நீங்கள் ஆக மாட்டீர்கள் அப்படின்னு ஸ்வேதாஸ்வர உபனிஷத் சொல்லியிருக்கு சார் அப்படின்னு சொன்னார். இப்படி இத்தியாதயா ஸ்ருதயா பஹுவஹா புராணைஹி, இந்த மாதிரி தனக்கு உபனிஷத் வாக்கியங்களை என்னால காட்ட முடியும் தெரியுமா? இப்படித்தான் ஸ்ருதிகள்லாம் சொல்றது, புராணங்கள்லாம் சொல்றது, ஸ்மிருதிகள்லாம் சொல்றது. இப்படிப்பட்ட பிரம்மத்தை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் ஆனந்தமோ ஆனந்தம்தான், உங்களுடைய அனர்த்தங்கள் எல்லாம் போகிவிடும் அப்படின்னு நம்மளாம் படிக்கணும்ன்றதுக்காக இந்த உபனிஷத்தானது அப்படி கருணையோட வந்து கோஷித்துக் கொண்டே இருக்கிறது. அப்பா வாங்கப்பா, வேதாந்தத்தை படிக்கப்பா, உபனிஷத்தை படிக்கப்பா, அதை படிச்சாதான்பா உங்களுக்கு பிரம்ம ஜானம் ஏற்படும். அதை படிக்கிற வரைக்கும் இந்த அனர்த்தங்கள்லாம் அவங்க கூடவே வந்துட்டு இருக்கும்பா. திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு வந்துட்டு இருக்கும்பா. அந்த ஆனந்தத்தை நீங்க பிரம்மானந்தத்தை அனுபவிக்க வேண்டுமே ஆனால் இந்த வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாக அந்த அத்வைத சாட்சா்காரம் வந்து தாம்பா ஆகணும் அப்படின்னு 10வது ஸ்லோகத்துல இப்ப இறங்கி வந்த சொன்னார் இல்லையா. இப்படி எல்லாம் பிரமாணங்கள்லாம் சொல்லி இந்த ஆனந்தத்தை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்போ 11வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொன்னார். ஆனந்தஹா திரிவிதஹா பிரம்மானந்தோ வித்யா சுகம் ததா விஷயானந்த இத்யாதோ பிரம்மானந்தோ விவிச்யதே அப்படின்னாப்பா. இந்த ஆனந்தம் 3 விதம்பா. பிரம்மானந்தம், வித்யானந்தம், விஷயானந்தம். என்ன 3 விதம்? பிரம்மானந்தம், வித்யானந்தம், விஷயானந்தம். இதுல இந்த பிரம்மானந்தத்தை 3ஆ பிரிக்கிறார். யோகானந்தம், ஆத்மானந்தம், அத்வைதானந்தம் அப்படின்னு சொல்லி 11வது சாப்டர், 12வது சாப்டர், 13வது சாப்டர், இந்த 3 சாப்டரும் இந்த பிரம்மானந்தத்தை பற்றி சொல்ல போகிறேன். அப்புறம் 2வதாக இருக்கக்கூடிய வித்யானந்தத்தை பற்றி தனியாக ஒரு சாப்டர், அது 14வது சாப்டர். அதுக்கப்புறம் விஷயானந்தத்தை பற்றி 15வது சாப்டர்ல சொல்ல போறேன். இப்படி சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லதான் ஆகும். இப்படி நீங்க தெரிந்த பிறகு, இந்த ஆனந்தத்தை அறிந்த பிறகு என்ன ஆகும்? பிரம்ம ஜானத்தினால அனர்த்தஹானி, எல்லா அனர்த்தங்களும் போய் ஆனந்த ஸ்வரூபமாக இந்த 15 சாப்டரும் காண உடனே நீங்க ஆகிடுவீர்கள். கேரண்டி கொடுக்கறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இத 3ஆ பிரிச்சேன். இந்த ஆனந்தத்தை பிரம்மானந்தம், வித்யாசுகம், வித்யானந்தம், விஷயானந்தம் அப்படின்னு. அதுல பிரம்மானந்தத்தை இப்போ விவிச்சத்தை இப்ப நான் விசாரிக்கிறேன். எப்படி விசாரிக்கிறேன்? யோகானந்தத்தின் மூலமாகவும், அடுத்த சாப்டரான ஆத்மானந்தத்தின் மூலமாகவும், அத்வைதானந்தத்தின் மூலமாகவும் நான் இப்படி பண்ணிக்கிறேன். 11, 12, 13 அத்தியாயத்துல இந்த பிரம்மத்தை விசாரிச்சுட்டு 14 வித்யானந்தத்தையும் 15 விஷயானந்தத்தையும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த உபனிஷத்துல பெரும்பாலும் தைத்திரிய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்தையே வைத்துக் கொண்டுதான் இவர் பேசப்படுகிறார். அதுக்காக எப்படி ஆரம்பிக்கிறார்? ருகுஹு புத்திரஹா விதுஹு ஸ்ருத்வா வருணாத் பிரம்ம லட்சணம் அன்னபான மனோ புத்திஹி யத்வானந்த விஜிக்ஞாதாம் விஜிக்ஞவான் அப்படின்னார். தன்னுடைய பிதாவாகிய வருணன் இருந்து அவருடைய புத்திரனான பிருகுவானது இல்லையா, நம்ம பிருகுவல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு உபனிஷத்து இல்லையா, தைத்திரிய உபனிஷத்து. அந்த தைத்திரிய உபனிஷத்துல இல்லையா நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். சாகும் தேவதா உபனிஷதம் தற்பயாமி, யாஜ்ஞிகீர் தேவதா உபனிஷதம் தற்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷதம் தற்பயாமி அப்படின்னு சொல்றீங்களா. வாருணி உபனிஷத்துனாக்க இந்த வருணரானவர் பிருகுக்கு சொன்னதுவா. இந்த வருணரிடம் இருந்து அவருடைய புத்திரனான பிருகுவானவர் இந்த பிரம்ம லட்சணத்தை கேட்டார். அவர் கேட்ட பிறகு அவர் அந்த பிருகுவானவர் அவர் அவனுக்கு சொன்னார்.
யதோ வா இமானி பூதானி ஜாய பிருகுர்வைவாருணிஹி வருணம் பிதரமுபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி. அப்படி போய் அவர் அடியில் உட்கார்ந்து, ஏ பகவானே, எனக்கு இந்த பிரம்மத்தை கொஞ்சம் சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்னார், அப்பா அந்த பிரம்மமானது என்னன்னு கேக்குறியா? சொல்றேன். எதிலிருந்து இந்த உலகத்துல எல்லாம் வந்ததோ, எதிலிருந்து எதனால இந்த உலகம் எல்லாம் தாங்கப்படுகிறதோ, எதில் இந்த உலகம் எல்லாம் லயமாகிறதோ அதுதான் பிரம்மம். அதை நீ தபசனாலதான் அறிய முடியும். ஆகையினால் அதை போய் நன்னா விசாரம் பண்ணு, ஓ அதுலயே திங்க் பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். அவர் நேர போனார். அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னாத்யேவ கலு இமானி பூதானி ஜாயந்தே அன்னாத்யேவ ஜாதானி ஜீவந்தி அன்னம் பிரயந்த விஷம் விஷந்தி அப்படின்னு கண்டுபிடிச்சான். ஆஹா, கண்டுபிடிச்சேன் சார். அன்னத்தினாலதான் எல்லாரும் பிறக்கிறார்கள். எல்லாரும் பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஜீவன் பிரியந்தம். அதனால அன்னத்தினாலதான் இவர்கள் ஜீவிக்கிறார்கள். அதற்கு பிறகு இறந்த பிறகு இவர்களே பிருத்திவிக்கோ ஜலத்துக்கோ அக்னிக்கோ இவர்களே அன்னமாக்கி விடுகிறார்கள். அதனால அன்னம் தான் பிரம்மம் அப்படின்னு முடிவு பண்ணி போனான். அவ அப்பா சொன்னார், ஓரளவுக்கு புரிஞ்சிட்டது கரெக்ட் தான், ஆனா இன்னும் கொஞ்சம் மேலே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவன் வந்தான், என்னடா எங்க அப்பா திருப்பி போய் தபஸ் பண்ணு தப்ப ஆலோசனை பண்ணுன்னு சொல்றாரு. திருப்பி வந்தான். அதுக்கு பிறகு இதெல்லாம் அன்னமய கோஷம், இது இல்ல, இதுக்குள்ள சூக்ஷமா இருக்கக்கூடிய பிராணன் தானே சார். பிராணன் உள்ள வந்துருச்சே, ஆனால் இந்த மனுஷன் மூச்சு விட ஆரம்பிக்கிறான். அதற்கு பிறகுதான் பசி தாகங்கள்லாம் வருகிறது. அன்னமா முக்கியம், பசி தாகம் எடுக்கிறதுனாலதானே இவன் அன்னத்தை சாப்பிடுறான். அதனால பிராணம் தான் ரொம்ப வசதி. பிராணத்தினாலதான் சார் இந்த உலகம். பிராணம் போச்சுன்னாக்க ஆள் க்ளோஸ்ன்னு சொல்லி போடுறானே. ஆகையினால பிராணம் தான் பிரம்மமா இருக்கணும் சார் அப்படின்னு கண்டுபிடிச்ச. பிராணாத்யே வகலுமானி பூதானி ஜாயந்தே பிராணாத்யே ஜாதானி ஜீவந்தி பிராணம் அபிசம்பிஷந்தி அப்படின்னு கண்டுபிடிச்சு போனான். அப்ப நோ அப்படின்ட்டான். ஓ திருப்பியும் மனோ பிரம்மே திவ்யஜானாத் மனசாஹ்ய வகலுமானி பூதானி ஜாயந்தே. மனசுதான் அதை விட சூக்ஷ்மமா இருக்கு சார். மனையேவ மனுஷியானா காரணம் பந்த மோக்ஷேவோ. இந்த மனசை வைத்து மனசு சரியா வேலை செய்யல, இந்திரியங்கள்லாம் பிராணங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த உடம்பெல்லாம் என்ன இருக்கணும்? மைண்டு தான் சார் இதுக்கெல்லாம் காரணம். அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியது மைண்டு தான் அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்ல, இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. கரெக்ட் தான் நீ போற பாதை, ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, போ அதுதான் பிரம்மம் அப்படின்னு திருப்பியும் போனான். போய் புத்தியாக இருக்க முடியுமோ? ப்ராபபிலி அப்பா மீன் பண்றது புத்தி தான் இருக்கணும், அதுதான் பிரம்மமா. விஞ்ஞானாதே மக்கள் இமானி பூதானி. எல்லாருக்கும் அறியக்கூடிய ஆசை இருக்கு சார். எல்லாரும் இன்க்விசிட்டிவா இருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பாருங்க, எல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாரு. ஒரு 4 நாள் லீவுன்னா கூட எதுனால லீவ் அப்படின்னு தெரியும். ஒருத்தன் ட்ரெயின்ல ஏறும்போது மோஷன்ல ஏறினான்னா அவன் ஏற்றானான்னு பாக்கணும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அரிச்சி இருக்கு பாருங்க. புத்தி சக்தி தான் சார். கரெக்டா சொல்லாரு அவரு. புத்தி மனசு இல்ல, மனசை விட இந்த அறியும் தன்மைங்கிறது இட் இஸ் சோ நேச்சுரல் டு ஹியூமன் பீயிங்ஸ். அது அந்த விவேக சக்தியா அந்த புத்தியும் தான் ரூஃப் அண்ட் கிரவுன் ஆஃப் கிரியேஷன். அது இருக்கிறவன் தானே மனுஷன். அவனால தானே மோட்சத்தை அடைய முடியும். அவனுடைய ஜென்மா அல்லவா எல்லாத்தையும் விட வசதியான ஜென்மா. ஆகையினால அந்த புத்தியா இருக்கும்னு அவன் டிசைட் பண்ணான். இந்த விஞ்ஞானத்தினாலதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பிறக்கிறது, வாழ்கிறது, விஞ்ஞானத்தில் தான் அறிகிறது. ஆகினால் விஞ்ஞானம் தான் பிரம்மமா இருக்கும்னு போனான். இல்லவே இல்ல அப்படின்றாரு. அதெல்லாம் கணக்க புத்தியோ மனசோ பிராணனோ அன்னமோ இல்ல. எல்லா மனுஷனும் எதுக்காக வாங்குறான்? they want to live happily. எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும். ஆனந்தத்துக்காக தானே எல்லாம் பின்னாடி யோசிச்சு பாருங்க. ஆனந்தம் ஆனந்தம், என் பையன் நல்லா இருக்கணும், என் உலகம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இந்த உலகம் எல்லா எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பிரம்ம ஞானத்தை ஏற்படுத்த வேண்டும், எல்லாருக்கும் அத்வைத சாட்சாத்காரம் வேண்டும், எல்லாரும் மோட்சத்தை அனுபவிக்க வேண்டும். எல்லாரும் ஆசைப்படுவது இந்த ஆனந்தம் 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 தான். ஓஹோ, சுகப்பிராப்திக்காக தான் சார் வாழ்க்கையில ஜீவனே. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில உழைக்கக்கூடிய உழைப்பு அத்தனையும் எதற்காக? இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதா. அதனால இந்த ஆனந்தம் தான் சார் பிரம்மமா இருக்கும். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யே வகலு இமானி பூதானி ஜாயந்தே
ஆனந்தே நஜாதா நிஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த விசம்பிசந்தி சைஷா பார்கவி வாருணி வித்யா. இதை அறிந்து கொண்டான். இதை அறிஞ்சிட்டு இதையும் ஒரு கோஷமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் அப்பா கையில திரும்பி வரவே இல்லை. இந்த ஆனந்த உபதேசத்துக்கு பிறகு இதுக்கெல்லாம் ஒரு அதிஷ்டானம் இல்லாம எப்படி இந்த ஆனந்தம் வரும்? அதுதான் பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி இந்த கோஷத்துக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது அந்த பிரம்மமா தான் ஆனந்தமாக இருக்கு. ஆனா அதுதான் ஆனந்தத்தை விட வெளியதாக இருக்கிறது, மேலாக இருக்கிறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் அப்பா கையில திருப்பி வரவே இல்லை. அவன் ஏதத் சாமகாயன் ஆஸ்தே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. இப்படி இந்த ஒரு ஆங்கிள் பிருகு புத்திரஹா பிதுகு ஸ்ருத்வா வருணாத் பிரம்ம லட்சணம் அன்னபான மனோபுத்தி தியக்த்வா, இந்த அன்னம் பானம் மனோ இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஆனந்த விதிஜாக அந்த ஆனந்தத்தை அறிய வேண்டும் என்று இவன் கிளம்பி விட்டான் அப்படின்னு சொல்லிருக்க இல்லையா. அந்த ஆனந்தமானது அதுதான் அப்படின்னு அந்த ஆனந்தத்துக்கு மேல இதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதை அறிய வேண்டும். இதுதான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது அப்படின்னு ஆனந்தமே பிரம்மம் அப்படின்னு நினைச்சான் இல்லையா. இப்படி நினைத்த பிறகு ஆனந்தம் பிரம்ம என்ற நிச்சய பிறகு அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்? இந்த ஆனந்தத்தோட நிக்கல. ஆனந்தாத்யேவ பூதானி ஜானந்தே தேன ஜீவனம் தேஷாம் லயஸ்ச தத்ராதோ பிரம்மானந்தா ந சம்சயः. ஓ, இப்பதான் அவனுக்கு அந்த விஷயம் ஆனந்தத்துலதான் எல்லா பூதானி ஜாயந்தே. ஆனந்தத்துல இருந்தா ஆனந்தாத்யேவ கலு இமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்தத்துல இருந்துதான் சார் எல்லாம் உண்டாகிறது. தேன ஜீவனம், அந்த ஆனந்தத்தினாலதான் எல்லாரும் இந்த ஜீவனத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் சார். தேஷாம் லயஸ்ச, இந்த ஆனந்தங்களுடைய லயமும் எங்க ஆகிறதோ அதிஷ்டானத்துலதானே இதெல்லாம் இருக்கணும். தத்ர, அங்க இருக்கக்கூடியது பிரம்மானந்தா ந சம்சயா அப்படின்னு பண்ணிதான். இப்படின்னு இந்த பிருகுவனுடைய கதையின் மூலமாக நமக்கு தெரியுது. இதற்கு பிறகு சாந்தோக்கிய உபனிஷத்துல நாரதருக்கும் சனத்குமாருக்கும் நடந்த ஒரு விஷயங்கள் இத மனசுல வைத்துக் கொண்டார். சாந்தோக்கிய உபனிஷத்துல சனத்குமாரருக்கும் நாரதருக்கும் நடந்த உபதேசத்தை நமக்கு எடுத்து சொல்லணும்னு ஆச்சரிய வாசப்பட்டு வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார். பூதோத்பத்தே புரா பூமா திரிபுட்டி துவைத வர்ஜனாத் ஞாத்ரு ஞான ஞேய ரூபா திரிபுட்டி பிரளயே ஹினோ. பூதோத்பத்தே புரா பூமா திரிபுட்டி துவைத வர்ஜனாத் ஞாத்ரு ஞான ஞேய ரூபா திரிபுட்டி பிரளயே ஹினோ. இமானி பூதானி ஜாயந்தேன்னு சொல்றாரு. அப்ப எதுல இருந்து இதெல்லாம் வந்திருக்கும்? இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா நமக்கு என்ன தெரியுது? இன்னொரு உபனிஷத்துல இதுக்கு பதில் கிடைக்கிறது நமக்கு. சதேவ சௌமியா இதமக்ரே ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. இந்த உலகங்கள்லாம் உண்டாவதற்கு முன்னாடி அந்த சத்தான அந்த பிரம்மம் சொன்னா இருந்தது. அது ஒன்றாகவும் இரண்டற்றதாகவும் அத்வைதமாக மட்டுமே இருந்தது அப்படின்னு சொல்றது இந்த உபனிஷத். பூத உற்பத்தே புரா, இந்த உண்டாகக்கூடிய பதார்த்தங்களாக இருக்கக்கூடிய இந்த தன்மாத்திரைகள், இந்த பூதங்கள், பஞ்சபூதங்கள் எல்லாம் உண்டாவதற்கு முன்னாடி உற்பத்தே புரா பூர்வம், உற்பத்திகளுக்கெல்லாம் பூர்வம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு ஜராயுஜமாக இருக்கிறது, இல்ல அண்டஜமாக இருக்கிறது, அல்லது ஸ்வேதஜமாக இருக்கிறது, அல்லது உத்பிஜமாக இருக்கிறது. இப்படி 4 விதத்துலதான் ஒரு பொருள்கள்லாம் உற்பத்தியாக ஆகும். எப்படியாகும்? ஒண்ணு அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கதன் மூலமாக ஒரு தோன்றுதல். இன்னொன்னு எப்படின்னா முட்டையிலிருந்து உடைச்சின வரக்கூடியதான பறவைகள் முதலிய
தோற்றமானது இப்படி ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் எப்படி இருக்கு, இந்த தண்ணியில ஈரு பேனு முதலியெல்லாம் ஸ்வேதத்திலிருந்து வேர்வையிலிருந்து வரக்கூடியதாக சில உயிரினங்கள் இருக்கு. அதை தவிர சில உயிரினங்கள்ல எப்படி பூமியை வெடிச்சுட்டு தாவர ரூபத்துல வருகிறது. இப்படித்தான 4 விதத்தை தவிர வேற ஒரு விதமே கிடையாது. ஒண்ணு குட்டியாக இருக்கணும், இல்ல குஞ்சு பொறிக்கணும், இல்ல அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கணும், இல்ல பூமியை பிறந்துன்னு வரணும். இந்த 4 தவிர வேற ஒரு உற்பத்தி காணப்படவில்லை. இப்படி எல்லாமே வர வேண்டுமே என்றால் இந்த பூதங்கள் எல்லாம் உண்டாவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படியா? அது எப்படி இருந்ததுன்னா பூம நிலையில இருந்தது, பூமாவாக இருந்தது அப்படின்னா. அது என்ன சார் பூமா அப்படின்னாக்க பெருசு அப்படின்னு அர்த்தம். பெருசுக்கும் பெருசாக இருந்தது. அது என்ன சார் பெருசுக்கும் பெருசாக இருக்கிறது? ஏக பிரம்மான்றீங்க, அதுவே பிருகத்துன்னா என்னன்னு புரியல. பூமான்னு திருப்பி வேற சொல்றாரு. என்ன பெருசுக்கு பெருசுன்னா என்ன? அப்பா பெருசு என்றால் நமக்கு தெரிஞ்ச பெருசுன்றது என்னாச்சு, தேசத்தினாலேயும் காலத்தினாலேயும் வஸ்துவினாலேயும் கட்டுப்படுத்தப்பட்ட பெருசு தான் நமக்கெல்லாம் தெரியும். இந்த ரிலேட்டிவான பெருசு என்பதுதான் பெருசு நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய புத்தி சக்தி ரொம்ப குறைஞ்சது. பெருசு பெரிய எலின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு புரிஞ்சுப்பீங்க, பெரிய வீடு வாங்கியிருக்கேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுப்பீங்க, பெரிய கிரவுண்ட் வாங்கியிருக்கேன்னா பெரிய லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா நீங்க புரியுங்க. மொத்தத்துல இந்த பெருசு என்பதை நீங்கள் ஒரு சைஸ இந்த ஸ்பேஸ வைத்துக் கொண்டு புரிவீர்கள். இல்லன்னா ரொம்ப பெரியவன் சொன்னா காலத்தை வைத்துக் கொண்டு புரிந்து கொள்வேன். இல்ல பெருச்சாளி பெரிய ஏணி ஒண்ணு எடுத்துனுவாப்பா அப்படின்னு சொன்னா அந்த வஸ்துவை வைத்து புரிவீர்கள். இப்படி உலகத்துல நீங்க காலத்தினாரையும் தேசத்தினுடைய ஆக்குபேஷனாரையும் வஸ்துவனுடைய ஆக்குபேஷன் வைத்துக் கொண்டு தான் புரிந்து கொள்வீர்கள். இப்படி இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதுதான் பூமா. தேச கால வஸ்து பரிச்சின்னம் இல்லாததான ஒரு பெருசுக்கு பேர் தான் பூமா என்று பெயர். அதை தான் பிரம்மம் என்று அழைக்கிறோம். இப்படி பூத உற்பத்திக்கு முன்னாடி அதுதான் சத்தாக இருந்தது. சதேவ அந்த பூமா தான் பிரம்மன் தான் இருந்தது. அது எப்படி இருந்தது? திருப்புட்டி வர்ஜனாத் இந்த 3 விஷயங்கள் இல்லாமல் இருந்தது. இந்த துவைத்தங்கள் இல்லாமல் துவைத்த வர்ஜனாத் துவைத்தங்கள் இல்லாமல் இருந்தது. துவைத்தம் இல்லாத இருந்ததுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்புட்டி இல்லாமல் இருந்தது. சார் என்ன சார் சொல்றீங்க? திருப்புட்டினா என்ன, துவைத்தம் என்ன? துவைத்தம் என்றால் இரண்டாக இருக்கும். இரண்டாக இருக்கும் தன்மை எப்போ வரும்? ஞானம் ஏயம் ஞாதா, அறிபவன், அறியக்கூடிய பொருள், அறியக்கூடிய செயல். இப்படி இருந்தா தானே சார் வரும் இல்லையா? ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு பிரெடிகேட் இருக்கணும், ஒரு செயல் இருக்கணும். இந்த 3 இருந்ததுனால எழுவாய் பயனிலை செயற்படு பொருள்னு சொல்லக்கூடியதாக இந்த 3 இருந்து இருக்கணும். சார் எந்த பொருளாக எனக்கு அறிய வேண்டும் என்றால் அறிபவன் ஒருவன் இருந்தாக வேண்டும், அறியப்படக்கூடிய பொருளானது ஒன்று இருக்கணும். இந்த 2க்கும் சம்பந்தப்படுத்தக்கூடியதான ஒரு பிரமாணம் ஞானமானது ஏற்பட வேண்டும். இந்த 3 ஆனது எப்போ வரும்? என்னை விட வேறானது ஒன்று இருந்தால் இந்த 3 வந்துவிடும். துவைத்தம் இருந்ததே ஆனால் திருப்புட்டி வந்துவிடும். துவைத்தத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும்னா திருப்புட்டியில இருந்து தப்பிக்கணும். இதனாலதான் நமக்கு பிரம்ம ஞானம் சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு நாலேஜ் எதையோ ஒன்றைய பற்றிய அறிவு தானே நாலேஜ். அதனால பிரம்ம ஞானம்னு சொல்லும் போதுதான் பிரம்மத்தை பற்றிய ஒரு அறிவுன்னு புரிஞ்சுருவோம். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா நம்மளுடைய புத்தியினுடைய பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன? ஞாபகத்துவம், அறியும் தன்மை. அறியக்கூடிய பொருள் இருந்ததே ஆனால் அறியும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா உலகத்துல 2வது பொருளானது இருந்ததே ஆனால் அப்பதான் இந்த புத்திக்கு வேலை. அங்க ஏன் அறியப்படுகிறவராக அவராவார், அறியப்படும் பொருளாக அது ஆறும். அறியப்படுவதற்கு காரணமாக இந்த புத்தியோ கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ செவியோ ஆகும். இப்படி இருக்கக்கூடியது எல்லாமே துவைத்தத்துல இருக்கிறது. என்னை விட வேறானது இதுதான் எனக்கு நாலேஜா வரும். நான் ஐ என்ற நாலேஜ் இல்லாமல் இருக்கக்கூடியது எல்லாமே இது என்றுதான் இருக்கும். யுஷ்மத் அஸ்மத் இந்த 2க்குள்ளதான் நம்ம கொண்டு வரணும். ஐய வேற, ஐய விட வேறானது வேற. ஐய விட வேறானது வந்துட்டு ஆனால் ஞாதா ஞேயம் ஞானம் அப்படின்னு இந்த 3ம் வந்து சேரும். இதெல்லாம் இல்லாத நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் உற்பத்தே பிராக் இருந்த நிலை.
அந்த நிலையில இருக்கிறது ஒரு பிரம்மம் தான், சதேவ சௌமிய. அங்க ஏகம் ஏவ அத்விதீயம், இரண்டற்றதான ஒரு நிலை. அந்த இடத்துல இந்த ஞாதான்ற சம்பந்தமோ ஞேயம் என்ற சம்பந்தமோ ஞானம் என்ற செயலோ எதுவும் இல்லாத ஒரு நிலை, இந்த திருப்புட்டி இல்லாத ஒரு நிலை. இதுக்கு பேர் தான் சார் பூதங்கள் உண்டாவதற்கு முன்னாடி பூதோத்பத்தேகே புறா இந்த பூமா இந்த பிரம்மமானது எப்படி இருந்தது? இந்த திருக்குட்டி துவைத்த வர்ஜனார், இதை அறிவது அறியப்படுவது அறிகிறவன் என்ற தன்மை மூன்றும் இல்லாத நிலை. அந்த நிலையத்தில் தான் அதைத்தான் பிரளயம் என்று சொல்லுகிறோம், அதைத்தான் பூதத்துக்கு உற்பத்திக்கு முன்னாடி என்று சொல்லுகிறோம். இப்படி புரிந்து கொண்டு வேண்டாம். அந்த நிலையில இருக்கிறது ஒண்ணுதான். அதை தவிர இரண்டாவது பொருள் இருந்ததே ஆனால் அறிவது அறியப்படக்கூடிய தன்மை அறியப்படக்கூடிய செயல் எல்லாம் வந்து சேரும். இப்படி இல்லாதது ஏதோ அந்த நிலை ஏதோ அதுதான் பூமா அப்படின்னு சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசம் பண்ணார். ரைட்டா? விஞ்ஞானமய உற்பன்னோ ஞாதா ஞானம் மனோமய ஞேயா சப்தாதய நைதத்ரயம் உற்பத்தி தப்புரா. இந்த பாருங்க, இந்த உண்டானவன் இருக்கான ஞாதா ஞாதான்றவன் வரான. நான் சொன்னேன் பை டிஃபால்ட் எல்லாருக்கும் அறியக்கூடிய தன்மை புத்தி இருக்குன்னு சொன்னேன். இப்படிதான் வராங்க உள்ள வரும் பொழுது இல்லையா? அது பறவையா இருந்தா கூட சரி, தன்னுடைய குழந்தைன்னு தெரியுது, அது போய் ஆகாரத்தை எடுத்துன்னு வந்து அதனுடைய வாயில தன்னுடைய குஞ்சுனுடைய வாயில அப்படி உழகுறது இல்லையா? எல்லாருக்கும் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு அறிவு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த அறிவானது ஞாதா, அதுக்கு தெரியுது தன்னுடைய குழந்தை எது, தன்னுடைய ஒய்ஃப் எது, தான் வசிக்கிற மரம் எது அப்படின்னு எல்லாருக்கும். மீனுக்கு கூட தன்னுடைய குஞ்ச தெரியாது, மனுஷர்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் தெரியாது. இப்படி அறியக்கூடிய ஞாதா என்பது எங்கேன்னு வந்திருக்கும்? வைத்த நிலையில தான் இந்த ஞாதா என்ற தத்துவமே வரும்பா. இதுதான் விஞ்ஞானமயன். இந்த விஞ்ஞானமயா உற்பன்னகா, இந்த உலகம் உண்டான பிறகுதான் இது உண்டாகும். இந்த அறிவுள்ள தன்மையானது உண்டாகும். இதை அறிகிறவன் யாரோ அவன் தான் அறிபவன் அப்படின்னு. அவனுக்கு இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் வரும். தன் குழந்தை, அதுக்கு ஆகாரத்தை ஊட்டணும், என்னுடைய வைப்பு, இவளுக்கு காலம் எல்லாம் சாப்பாடு பண்ணணும், என் குழந்தை, அந்த குழந்தையை வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஐ கேனாட் கிவ் இட் டு நெய்பர். இதெல்லாம் நமக்கு ஏன் தெரிகிறது அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் எங்கேருந்து வருது? எமோஷனல் அட்டாச்மெண்ட் எல்லாம் மனசனால வரக்கூடியது. ஞானம் மனோமயா. சரி, இதெல்லாம் ரைட். அறிவானது எப்படி வருது? கண்ணு காது மூக்கு நாக்கு இதன் மூலமாகத்தான் எல்லாம். சப்தாதயா சப்தஸ்பரிச ரூபரசகந்தங்கள் மூலமாகத்தான் எனக்கு எந்த அறிவாக இருந்தாலும் வந்தாக வேண்டும். கண்ணால பார்த்தாதானே நான் போய் ஒரு ஆகாரத்தை எடுக்க முடியும். அது எனக்கு அழகுன்னு ஒண்ணு இருந்தா தானே அதை எடுக்க முடியும். அதை எடுத்துட்டு பறக்கிறதுக்கு எனக்கு இந்திரியங்கள்லாம் இருந்தா தானே பறக்க முடியும். அதுக்கப்புறம் தானே என்னுடைய குஞ்சுக்கு நான் அதை ஊட்ட முடியும்னு பறவை நினைக்கிற மாதிரி, மனிதர்கள் நினைக்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கண்ணு காது மூக்கு நாக்கு. சரி, இந்த அஞ்சத்துல ஒண்ணு இல்லாம எப்படி நான் என்னுடைய குழந்தையை வளர்க்க முடியும்? எப்படி என்னுடைய அறிவானது வரும் இல்லையா? ஆகையினால இப்படி ஞாதா ஞானம் ஞேயம் இதெல்லாம் எப்போ வரும்? இந்த உலகம் இரண்டாவது பொருள் இருந்தா வரும். இரண்டாவது உலகம் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூணு இருக்குமாப்பா? இப்ப யோசிப்பாரு இந்த எக்ஸாம்பிள் வச்சுன்னு. ஞாதா ஞானம் ஞேயம் அப்படின்னா ஏதத்து திரயம் உற்பத்தி புறதா, உண்டாவதற்கு முன்னாடி பிரளயத்திலேயோ உண்டாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல எப்படிதான் இருக்கும்? இருக்காது இல்லையோ? அதனாலதான் சொன்ன இது இல்லாத நிலை எதுவோ அதுதான் போமா. திரையா அபாவேது நிர்த்வைதா, இந்த மூணு இல்லாத நிலை என்ன பியூட்டிஃபுல்லா எழுதுறா பாருங்க. திரையாபாவேது நிர்த்வைதா பூர்ணஹா ஏவ அனுபூயதே சமாதி சுக்தி மூர்ச்சாசு பூர்ணஹா சிருஷ்டே புரா ததா. சமாதி சுக்தி மூர்ச்சா பாருங்க, நல்ல சமாதியில இருக்கும், தூக்கத்துல இருக்கும் பொழுது இல்லையா? சமாதியில இருக்கும் பொழுது, கோமால மூச்சா அவஸ்தையில இருக்கும் பொழுது அவனுக்கு ஏதாவது தெரிகிறதா? கண்ணு காது மூக்கு நாக்கு ஏதாவது வேலை செய்கிறதா?
எதுவும் வேலை செய்யறதில்ல. அப்போ நியாயமானது இல்லை. அறிய வேண்டும்ன்ற ஒரு எண்ணமானது இருக்கா, எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கா, மனோமயம் வேலை செய்யறதா? மனசே அங்க இல்ல. நான் ஞாதா எனக்கூடிய விஞ்ஞானமான நான் பொம்பளை, நான் பறவை, நான் பிளான்ட், நான் சிங்கம், நான் அனிமல், இப்படி ஏதாவது நான் பொம்பளை, நான் பிராமணன், இப்படி ஏதாவது விஞ்ஞானமயத்தினுடைய வேலை இருக்கா? இந்த மூணுமே இல்லாத ஒரு நிலைப்பா. அந்த நிலையில த்ரயஹா அபாவே தூ நிர்த்வைதா, துவைத்தமே அங்க குறிக்கூட கிடையாது. இப்படி துவைத்தமே இல்லாத ஒரு நிலை, அந்த நிலையத்தான் பூர்ணஹா அப்படின்னு சொல்றோம். முழுக்க நிறைந்ததாக ஒரு சொரூபம். இன்செக்யூரிட்டின்றது இரண்டாவது பொருள் வந்துட்டே ஆனால் எனக்கு இன்செக்யூரிட்டி வரும். என்னை விட வேறானது பொருள் வந்துட்டே ஆனால் எனக்கு பரபரப்பு, அதை அடையணும்னு தோணும். இல்ல எனக்கு அது என்னை அடிச்சிருமோன்னு தோணும். இல்லை நான் அதை விரும்பணும்னு தோணும். இல்லை அதை வெறுக்கணும்னு தோணும். இப்படி எது வரணுமே ஆனாலும் என்னை விட வேறானதான ஒரு பொருள் இருந்தது பயம் பவதி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது பொருள் வந்துருக்குன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், பதம், ஆச்சரியம், அட்டாச்மெண்ட் இல்லையா, எல்லாம் இது என்னை விட்டு போய் போன்ற பயம் எல்லாம் வந்து சேர்ந்து விடும். இது வராத நிலைனா மோஸ்ட் செக்யூர்டு நிலை, பூர்ணம் ஆன ஒரு நிலை, பூர்ணகாயே அனுபவியதே. இப்படிப்பட்ட நிலைதான் பிரம்மத்துக்கு இருந்தது. சிருஷ்டே புரா, சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த மூணும் இல்லாத நிலையில தான் அது ஒரு நிறைவோட காணப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு யோ பூமா, அந்த பூமா எனக்கூடிய அந்த நிலை, யஹா பூமா, யோ பூமா அந்த சஹா சுகம் ந அல்பே சுகம் திரேதான் விபேதினி சனத்குமார பிராஹைவம் நாரதாய அதிசோகினே. பூம வித்யா அப்படின்னு ஒண்ணு 7வது சாப்டர் சாந்தோக்கிய உபனிஷத்துல, அதுல நாரதருக்கும் சனத்குமாருக்கும் நடந்ததான ஒரு சம்வாதத்தை குறிக்கக்கூடியதான வித்யை. இதுக்கு பேரு பூம வித்யா பிரகரணம் அப்படின்னு பேரு. இந்த பூம வித்யில என்ன சொல்லிருக்கு? யோ பூமா சசுகம். அவர் என்ன சொல்ற, எது பூமாவோ எது பிரம்மமோ அது ஒண்ணுதான்பா ஆனந்தமான ஒரு நிலை, அதுதான்பா சுகம். அதை தவிர இந்த 3 திருப்புட்டி இருக்கக்கூடியது எல்லாமே எல்லாம் அல்பே சுகம். எல்லாம் சுகம் இருக்கலாம், ஆனா இதெல்லாம் அல்பமான அல்பே சுகம். ஏன் திரேதா விபேதினே, இது திருப்புடியாக இருக்கக்கூடிய காரணத்தினால, இந்த திருப்புட்டியினால அறிபவன் அறியக்கூடிய பொருள் அறிவது என்பதனால வரக்கூடிய ஆனந்தம் எல்லாமே பொட்டாத ஆனந்தம்பா, அல்பமான ஆனந்தம்பா, நிலையற்றதான ஆனந்தம்பா. இந்த 3க்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்க, அந்த ஆனந்தம் தான் நிலையான ஒரு ஆனந்தம். அதுக்கு பேர் தான் சுகம்னு பேரு. அப்படின்னு சனத்குமாரஹா பிராக, சனத்குமாரர் இவ்வாறல்லவா உபதேசம் பண்ணார். யார பார்த்து உபதேசம் பண்ணாரு? ஏவம் இப்படியாக நாரதாய, நாரதனுக்கு உபதேசம் பண்ணார். எதுக்காக? நாரதர் ரொம்ப சோகத்துல இருந்தார். அதிசோகினே நாரதாய, ரொம்ப சோகத்தோட கூடியிருக்கக்கூடிய நாரதரை பார்த்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னார். நாரதர் ஏன் அப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா, சமயத்துல நாரதர் அங்க போய்கொண்டிருக்கார். போய்கொண்டிருக்கும் பொழுது சனத்குமார, என்ன சுவாமி ஏன் இப்படி சோகமா இருக்கீர் அப்படின்னு கேட்டார். அவர் சொல்றார், எல்லாம் இந்த திருக்குட்டியினால வந்தது சார். ஞானம் ஞேயம் இந்த ஒரு 3ல போய் மாட்டிட்டு நம்ம அவஸ்தைப்படுற மாதிரி, இதுதான் சம்சாரம். நானும் நீங்களும் இதை அறியலாமா, இதை அறிய வேண்டிய பொருளா, இதை அறிவதுதான் கரெக்டா அப்படின்னு அறியணும், அறிய வேண்டியது அறிவு, இதுலயே நாதமாயிருந்திருக்கோம். இந்த சாஸ்திரம் உள்பட எல்லாம் இதுல போய் மாட்டிட்டு முடித்து கொண்டிருக்கோம் இல்லையா? அத மாதிரி நாரதர் சொல்றார், சார் சனத்குமாரே, நான் எவ்வளவு பெரிய நாரதர் உங்களுக்கே தெரியும். நான் எத்தனை சாஸ்திரத்தை படிச்சிருக்கேன், எத்தனை ரிஷிகளை பார்த்திருக்கேன், எத்தனை பேர்கிட்ட படிச்சிருக்கேன், என்னமா படிச்சிருக்கேன் அப்படின்னு அவரு உங்களுக்கு தெரியும். ஆனாலும்
சோகமானது எனக்கு போகல சார். எனக்கு ரிக்வேதம் பகவோ அத்யேமி. பகவானே சனத்குமாரே, நான் ரிக்வேதம் படிச்சிருக்கேன் சார். முழுக்க பாஷ்யங்கள்லாம் படிச்சிருக்கேன் சார். ஆச்சலாயிரம் பாஷ்யங்கள் எது வேணாலும் கேளுங்க சார். ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு இருக்கேன் சார். எனக்கு தெரியும் யஜுர்வேதம். யஜுர்வேதத்துல நான் ஒரு பெரிய பண்டிதன் சார். யஜுர்வேதத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வைசன் பாயினர் என்ன சொன்னாரோ அது எல்லாம் அவர்கிட்டயே போய் படிச்சிருக்கேன் நானு. சாதாரணமா நினைக்காதீங்க. அதுக்கு பாஷ்யம் எழுதின சாயனருடைய பாஷ்யங்கள்லாம் கூட எனக்கு தெரியும். அவருக்கு யார் முன்னோடியோ அவர்கிட்டயே நான் படிச்சிருக்கேன். ஐ நோ தி என்டையர் யஜுர்வேதம். ஐ நோ சாமவேதம். 1000 சாக்கே எனக்கு தெரியும் சார். அதர்வ வேதம் சார் 100 சாக்கே என் கையில பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கேன் சார். 21 ரிக்வேத சாக்கை எனக்கு தெரியும் சார். 109 எஜுர்வேத சாக்கை எனக்கு தெரியும் சார். இப்படி அது மட்டும் இல்ல, 4 வேதங்கள் மாத்திரம் தெரியும்னு நினைச்சுக்காதீங்க. வியாசர் எழுதினார மகாபாரதம் அதுவும் எனக்கு ஃபுல்லா தெரியும். வியாசர்கிட்டே நான் படிச்சிருக்கேன். மகாபாரதம் பஞ்சமோ வேதமாக இருக்கக்கூடியதும் தெரியும். இதிகாசம் புராணம் பஞ்சமம் வேதானாம் மத்தியமே இதெல்லாம் கூட படிச்சிருக்கேன் சார் நானு. அது மாத்திரம் இல்ல சார், பித்ரியகம் பித்திருக்கள் சிராதம் விஷயமான சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி எப்படி போறாங்க, எந்தெந்த அரியமாவுடைய வேலை என்ன, இந்த பித்திரு தேவதைகள்லாம் யார் யாரு, அவர்கள்லாம் என்னென்ன ரூபமா, விஸ்வேதேவர் ரூபமா யார் வர, குருவாக யார் வருகிறாரு, எல்லாம் மாத்திரு தேவதையாக யார் வருகிறார்கள், பித்திரு தேவதையாக யார் வருகிறார்கள், எப்படி எல்லாம் அவர்கள் சிராத தண்ணிக்கு வராங்க, எப்படி எல்லாம் பூமிக்கு வராங்க, எப்படி எல்லாம் நீங்க கொடுக்க பித்திர சுவாகா பித்திர இதன் நம்மமான சொன்னா அதை எப்படி அது பித்திருக்கு போய் சேர்றது எல்லாம் எனக்கு தெரியும் சார். பித்திரகம் தெரியும். ராசி சாஸ்திரம் யூடியூப்ல தெரியும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாம் எனக்கு தெரியும். ராசி சாஸ்திரம் தெரியும். தெய்வம் சாஸ்திரம், என்னென்ன தேவைகள், என்னென்ன மந்திரங்கள், வாக்வாதினா என்ன, சூலினா என்ன, பிரத்யங்கரான்னா என்ன, துர்கான்னா என்ன, பார்வதினா என்ன, சரஸ்வதினா என்ன, எல்லா விஷயங்களும் தெரியும் சார் எனக்கு. அதுவும் படிச்சிருக்கேன் நானு. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பாருங்க. நிதி சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கேன் சார். பத்ம நிதி என்ன, சங்க நிதி என்ன, எல்லா நிதி செல்வங்களை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சார். எக்கனாமிக்ஸ் ஐ நோ சார். என்ன இப்ப வந்தவர்கள் சார் எனக்கு அர்த்த சாஸ்திரங்கள் தெரியும். முதல்ல எனக்கு எக்கனாமிக்ஸ் என்னன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, வாக்கோ வாக்கியம். வாக்கோ வாக்கியம்னா என்ன, தர்க்க சாஸ்திரம். எப்படி சேர்த்து தெரியும், எப்படி வியாப்தி சொல்றதுன்னு தெரியும், எது சாத்தியம்னு தெரியும், எதை சாதிக்கணும், எப்படி சாதிக்கணும் அப்படின்ற தார்க்கிக விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் சார் நானு. ஜம்முன்னு வாதம் பண்ணுவேன் சார் நானு. சதஸ் எல்லாம் கலந்துக்கிற அளவுக்கு தெரியும் சார் எனக்கு. அது மட்டும் இல்ல, ஏகாயனம் அப்படின்னா நீதி சாஸ்திரம். நீதி சாஸ்திரங்கள்லாம் எப்படி டிசிஷன் எடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும் சார். அது மாத்திரம் இல்ல, தேவ வித்யா, ஜோதிஷ சாஸ்திரம், எப்ப போய் யார் யாருக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். அப்புறம் பிரம்ம வித்யா, ஐயா வேதாந்தத்தினுடைய அபேதத்தினுடைய அங்கங்கள், சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தோ, ஜோதிஷம், இது எல்லாம் எனக்கு தெரியும் சார். அது மாத்திரம் இல்ல, பூத வித்யைகள்லாம் தெரியும் சார். எப்படி எல்லாம் பொருள்கள் வருகிறது என்றதெல்லாம் தெரியும் சார். எவ்வளவு நாள் இதெல்லாம் இருக்கும்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். நான் அதை பார்த்த மாத்திரத்திலேயே சொல்லுவேன். சத்திர வித்யை தெரியும் சார். போரை பற்றியதான விஷயங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். ஹவு டு வார், எப்படி இந்த வியூகங்கள்லாம் அமைக்கிறது அதெல்லாம் படிச்சிருக்கேன் சார் நானு. அது மாத்திரம் இல்ல சார், நட்சத்திர வித்யா, எந்தெந்த நட்சத்திரங்கள் எங்க விந்தது, எப்படி மேல இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு நல்ல அஸ்ட்ரானமி நன்னா தெரியும் எனக்கு. அது மாத்திரம் இல்ல, சர்ப்ப தேவ வித்யாம், சர்ப்ப வித்தியைகள்லாம் தெரியும். கருட வித்யை, கருடனுடைய வித்யை என்னவோ அதை போக்கடிக்கக்கூடிய வித்தியைகள்லாம் தெரியும். ஜன வித்யா தெரியும். ஆயுர்வேதம் தெரியும். இதெல்லாம் அத்தியானி, இதெல்லாம் படிச்சிருக்கான் சார் அப்படின்னாரு. எப்படி எவ்வளவு பாருங்க. வேதம் தெரியும், எதிர்வேதம் தெரியும், சாமவேதம் தெரியும், அதர்வேதம் தெரியும், இதிகாச புராணம் தெரியும், பஞ்சமோ வேதமான பாரதம் தெரியும், பைத்திகம் தெரியும், ராசி தெரியும், நிதி தெரியும், வாக்கோ வாக்கம் தெரியும், ஏகாயனம் தெரியும், தேவ வித்யா தெரியும், பிரம்ம வித்யா தெரியும், பூமதி வித்யா தெரியும், சத்திர வித்யா தெரியும், நட்சத்திர வித்யா தெரியும், சர்ப்ப வித்யா தெரியும், தேவ வித்யா தெரியும், ஜன வித்யா தெரியும். இவ்வளவும் நான் படிச்சிருக்கேன் சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சவன் சோகம் மந்திரவி தேவை ஆத்மவித்து அப்படின்னு தெரியும் சார். ஆனா எதுக்காக வரணும், வேதாந்தம் படிக்க வேண்டாமா, ஆத்ம வித்யா வேணாமா,
அது படிக்கல சார் நானு. இதுல எல்லாம் புத்தி போச்சே தவிர என்ன வேதாந்தியா இல்ல ஆகணும். வேதாந்தத்தை அறிந்ததுனால வேதாந்த சாஸ்திரம் படிச்சதுனால வேதாந்தியாக ஆக வேண்டாமா? வேதாந்த சாஸ்திரம் படிச்சா அது ஒரு பொருள். இதே மாதிரிதான் வேதம் படிக்கிற மாதிரி, வேதம் படிக்கிற மாதிரி, சாம வேதம் படிக்கிற மாதிரி, பைத்திய சாஸ்திரம் படிக்கிற மாதிரி, ராசி சாஸ்திரம் படிக்கிற மாதிரி, மந்திர சாஸ்திரம் படிக்கிற மாதிரி தான் அது. ரொம்ப ஞானம் வேண்டுமே, ஆத்மதித்தாக ஆகவில்லையே. அதனாலதானே எனக்கு சுகம் இருக்கு. எவ்வளவு பேரு இந்த படிப்புனால வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப பயங்கரம் சார். இது அதை என்ன பண்ணா, இந்த படிப்பு இருக்க அது படிக்கிற காலத்துல சிரமம், படிச்ச பிறகு மறந்து போயிடும், அது ஒரு சிரமம். படிச்சதை விட நம்மளை விட நல்லா படித்தவர்கிட்ட நம்ம தோல்வி அடைஞ்சாங்க, அதனால வரக்கூடிய பயம் இல்ல, அது மட்டும் இல்ல. அப்படி ஒரு வேலை இல்லாம நம்ம எல்லாரும் விட படிச்சுட்டோம், அதனால வரக்கூடிய கர்வம், இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு சார் இந்த படிப்புனால. இந்த படிப்பை படிச்சுட்டு நான் பண்ற அவஸ்தை இருக்கு அப்படின்னு அப்ப ரொம்ப பரிதாபமா ஆயிடுச்சு. எப்படி எல்லாம் மனுஷங்கள் பகவான் கொடுத்த இன்டலெக்ட எதை அறியணுமோ அதை அறிந்து கொள்ள வேண்டியது. இந்த புத்தக அறிவு படிக்கிறதுனால அந்த பிரம்ம ஞானம் வருமா? அந்த புரிதல் வேண்டாமா? ஐய தவிர வேற எதுவும் இல்லைன்னு ஒரு வார்த்தை தெரிஞ்சா அது போதுமே. அதுக்கு எதுக்கு இந்த உபநிஷத்துல இவ்வளவு சொல்லி இருக்கு, அந்த உபநிஷத்துல இவ்வளவு சொல்லிருக்கு, இவர் இப்படி பாஷ்யம் பண்ணிருக்காரோ அப்படி பாஷ்யம் எல்லாம் தெரிய வேண்டாம். எது தெரியணும்? யுஷ்மதஸ்மத் பிரத்யேக கோச்சரையோ விஷயம் அவ்வளவுதான் தெரியும். ஐய தவிர இதெல்லாம் போய் இதை தெரிந்து கொண்டாலே ஆனால் விஷயம் இதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கார் பஞ்சதேசியில. ஆரம்பத்திலிருந்து பிரம்மத்தை பத்தி இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும். சோகம் பகவஹா சோச்சாமி தமாம் பகவான் சோகசிய பாரம் தாரயது அப்படின்னு. அப்பா இந்த சோகத்திலிருந்து என்னை எப்படியாவது கடத்தறதுக்கு வழி பண்ணுங்க சுவாமின்னு அப்படின்னு நாரதர் அவர்கிட்ட போய் கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்னார், அப்பா உன் வழியிலேயே நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. இந்த தேவி மகாத்மியத்துல கீலகம் அப்படின்னு ஒன்று, இத்தம் ரூபேன கீலேன மகாதேவேத கீலிதம் அப்படின்னு எல்லாம் என்ன படிச்சாலும் அந்த பகவானுடைய அருள் இருந்ததுனாதான் இந்த பிரம்ம ஞானமானது ஒருத்தனுக்கு நன்னா அந்த டைம் வரும்போதுதான் அஞ்ஞானப்பட்டத நாரதர், சர்வஜான நாரதர் எல்லாரையும் பிரைஸ் பண்றவரா இருந்தா கூட அவருக்கு ஒரு சுப்பிரமணிய சுவாமி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த அவர் இந்த கீழக்கத்தை இந்த பூட்டை திறக்க வேண்டியது எல்லாம் இருக்கு அவருக்கு. இன்னும் கொஞ்சம் சின்ன அந்த பூட்டை திறந்தாக்க அவர் பிரம்மஞானிதான் அந்த நாரதர். அந்த பூட்டை திறக்கிற மாதிரி சனத்குமாரரானவர் அந்த நாரதரை பார்த்து சொன்னார், அப்பா இவ்வளவு விஷயங்களை நீ தெரிஞ்சிருக்கியா, எல்லாம் ஒரு சின்ன விஷயம், இது எல்லாம் எதுக்கு? அந்த கரணை சுத்தியத்தை கொடுத்த அந்த பிரம்மத்தை அடைவதற்காக புரிஞ்சுட்டு நீ தியானம் பண்ணிருந்தே. ஆனால் அது பாருவாங்க எல்லாம் வாக்குதான். ரிக்வேதமோ எதிர்வேதமோ சாம வேதமோ அதர்வ வேதமோ பஞ்சம வேதமான மகாபாரதமோ இந்த ஏகாயன சாஸ்திரமோ தேவ சாஸ்திரமோ பிரம்ம வித்யா சாஸ்திரமோ எல்லாம் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ். வாக்கு எல்லாம் வாக் சக்தி, வாகுவாதி எல்லாம் வாக் சக்தி தான். அந்த வாக் சக்தியை பிரம்மமாக தியானம் பண்ணு, இதுதான் புரியும் அந்த பிரம்மத்தை. அதற்கும் மேலான ஒரு விஷயத்துக்கு போ. என்ன எப்படி அவருக்கு சொன்னார்? முதல்ல அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு அன்னத்தை பிரம்மன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் பிராணன பிரம்மன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் மனச பிரம்மன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் விஞ்ஞானத்தை பிரம்மன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் ஆனந்தம் பிரம்மன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் அதனுடைய அதிஷ்டானம் கண்டுபிடிச்சா திருப்பி வரவே இல்லை. அதே மாதிரி இங்க முதல்ல வாக்கு பிரம்மன்னு தியானம் பண்ணு, அப்புறம் மனச பிரம்மன்னு தியானம் பண்ணு, அப்புறம் விஞ்ஞானத்தை பிரம்மன்னு தியானம் பண்ணு, அதுக்கப்புறம் அன்னத்தை பிரம்மன்னு தியானம் பண்ணு, ஆபகா தண்ணிதான் பிரம்மம்னு புரிந்து கொண்டு அந்த ஜலத்துல ஒரு மரியாதை இருக்கு. அந்த காவேரி அப்படின்னு சொன்னா அதுல அம்மாவா அதை பாரு, கங்கான்னு சொன்னா தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கை அப்படின்னு அந்த கங்கைய பகவதியா பார்க்கக்கூடியது. தேஜகா அந்த நெருப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் அது அக்னி பகவானாக பார்க்கணும். இப்படி உன்னுடைய விஷனை மாத்துப்பா. ஆகாசத்தை பார்க்கிற இடத்தெல்லாம் பிரம்மத்தை பார்க்கணும்பா. இப்படி ஆஷா வித்யா, பிரம்ம வித்யா, பிராண வித்யா இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தார். ஸ்ரம வித்யா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இப்படி எல்லாம் சொல்லி பிரம்ம வித்யா இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் ஸ்ரத்தா வித்யா இதெல்லாம் முடிச்சு
ஆழ்ந்த நம்பிக்கையோட பிரம்ம ஞானத்திற்கு அந்த வேதாந்த ஞானத்தை அறிய நம்ம அந்த பிரம்மத்தை அந்த ஐய அறிந்தானால் அந்த ஐய அறியும் பொழுது உனக்கு என்ன தெரியும்? எத்தனை அந்நிய பஷ்யதி, இரண்டாவது எதையும் பார்க்க போகக்கூடாது. அந்நிய சுனோதி, எதுவும் கேட்கக்கூடாது. அந்நிய விஜானாதி, எதையும் அறியக்கூடாது. அந்த ஒரு நிலையானது ஏற்படும். அதுதான் பிரம்ம ஞானத்தின் சபூமா, அதுதான் பூமா நிலை. எந்த இடத்துல இன்னொரு பொருளானது துவைத்தமானது, எத்தனை அந்நியத் பஷ்யதி, அந்நியத் சுனோதி, அந்நியத் விஜானாதி, இதெல்லாம் துவைத்த நிலைப்பா. இதெல்லாம் அல்பம்பா. அந்த அல்பத்துல திருப்பதி வந்துருப்பா. அந்த திருப்பதியில சுகமானது கிடையாதுப்பா. நிலையான சுகமானது நான் சொன்னேன் பூமால அதுதான்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணாரு, அந்த நாரதருக்கு இந்த விஷயத்தை சொன்னார். யோ பூமா சுகம் அல்பே சுகமஸ்தி அப்படின்னு சொல்லி அதை எப்படி சொன்னார் அவரு? யோவை பூமா தத் சுகம் அப்படின்னு அன்வயமா சொன்னார். அது சொன்னா மாத்திரம் இவனுக்கு போதாதுன்னு சொல்லி சனத்குமார் நாரதருக்கு அல்பே சுகமஸ்தி அப்படின்னு எதிரேகமா சொல்லுகிறது. சக்கரை போட்டாதான் காப்பி திரிக்கும், சக்கரை போடலன்னா காப்பி திரிக்காது அப்படின்னு கிளியர் கட்டான். ஒரு தடவை சொன்னா போதும் இல்லையா? பூமான்னாக்கா அதுதான் சுகம்னு சொன்னா போதும். ஆனாலும் அல்பே சுகமஸ்தின்னு அன்பய வெதிரேக பூர்வமாக இந்த பூம வித்தியை நாரதர் உபதேசிக்கும் பொழுது இந்த அல்பமாக இருக்கக்கூடியதுதான் இந்த திருப்பதிப்பா. இந்த அந்நியத் பஷ்யத்தி அந்நிய சுனோதி இருக்குமே ஆனால் அது திருப்பதி ஒரு ஜாதா ஞானம் என்ற திருப்பதி வந்துரும்பா. அது இல்லாத ஒரு நிலைதான் உன்னுடைய ஐக்கிய என்ற சுரூபம்பா. அதுதான் ஆத்ம ஞானம். அதை நீ அறிந்தால்தான் அதுதான் சுகம், அதுதான் பூமா அப்படின்னு. யோ பூமா சுகம் ந அல்பே சுகம் திரேதா விபேதினி சனத்குமாரஹா பிராஹைவம் நாரதாய அதிசோச்சினே சோகம் தாரயது அப்படின்னு. ஐயோன்னு இவ்வளோ படிச்சுட்டு சோகம் அவருக்கு அப்படி வர இருக்கும்போது அந்த சோகத்திலிருந்து விடுபட செய்தார் அல்லவா சனத்குமாரர். எதை காண்பித்தார்? சோகம். எதை சொல்லி அவருக்கு கடைசியா உபதேசத்தை பண்ணார்? யோவை பூமா தத் சுகம். இதான உபதேசம். யோவை பூமா எந்த பிரம்மம் இருக்கிறதோ அதுதான் ஆனந்தம், அதுதான் சார் பிரம்மானந்தம். கடைசி அல்டிமேட் டீச்சிங் அதானே. இதைத்தான சனத்குமாரர் அந்த நாரதற்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு. சனத்குமாரா பிராக ஏவம் நாரதாய, எப்படிப்பட்ட நாரத? அதிசோக்கினே நாரதாய, முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நாரதனுக்கு இப்படி அல்லவா உபதேசித்தார். அது எப்படி? அந்த நாரதர் என்ன சாதாரணமான ஆளா? சபுராணான் பஞ்சவேதானே சாஸ்திராணி விவிதானி. இதெல்லாம் நான் தானே உங்களுக்கு சொன்னேன், இவர் நமக்கு புரிய வைக்கிறேன் இப்ப நான் சொன்ன விஷயத்த. சபுராணான் பஞ்சவேதானே சாஸ்திராணி விவிதானி ஞாத்வாபி அநாத்மவித்ரேன நாந்தோ அதிசுஷோச்ச அப்படின்னாரு. சபுராணான் பஞ்ச வேதானே, புராணங்களோட கூடிய மகாபாரதத்தையும் சேர்த்து பஞ்சமோ வேதத்தையா அவர் என்ன சொன்னார்? நான் அதை படிச்சிருக்கேன், ரிக்வேதம் மத்தியாமி இல்லையா, அவர் நான் ரிக்வேதம் படிச்சிருக்கேன், சாமவேதம் படிச்சிருக்கேன், அதர்வ வேதம் படிச்சிருக்கேன், இக்காச புராணங்கள் படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ரிக்வேதா பகவஹா அத்யேமி யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணாம் சதுர்த்தம் இது இதிகாச புராணம் பஞ்சமம் தேவானாம் வேத அப்படின்னு நாரதர் சொன்னார் இல்லைய சனத்குமாரர்கிட்ட. சபுராணான் பஞ்சவேதான் சாஸ்திராணி விவிதானிச்ச, விவிதமான சாஸ்திரங்கள். எத்தனை சாஸ்திரங்கள் அப்பா? ராசி சாஸ்திரம் என்ன, பைத்திரிக சாஸ்திரம் என்ன, தெய்வ சாஸ்திரம் என்ன, நிதி சாஸ்திரம் என்ன, ஏகாயன சாஸ்திரம் என்ன, தேவ வித்யை என்ன, பிரம்ம வித்யை என்ன, பூத வித்யை என்ன, சந்திர வித்யை என்ன, நட்சத்திர வித்யை என்ன, எல்லாம் விவிதானி சாஸ்திராணிச்ச ஞாத்வாபி, எல்லாத்தையும் அறிந்த போதிலும் ஆத்மவித்தேவ, ஆத்மாவை நான் அறியலையே சார், சோகம் மந்திரவிதா ஏவ நான் ஆத்மவித்து அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சு கூட நான் ஆத்மவித்து இல்லையே சார் அப்படின்னு அழுதாரு.
நாரதா அதிசுஷோஜ. இப்படி நாரதருக்கு எப்பேற்பட்ட சோகம், எத்தனை வருஷம் படிச்சு இந்த சோகமானது தேவையா? இப்படிப்பட்ட ஒரு சோகத்தை அடைந்த அவருக்கு சனத்குமாரர் எப்படி உபதேசம் பண்ணார் அப்படின்னு இப்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். வேதாபியாசாத் புரா. எல்லாம் தான் ரொம்ப ரசிக்கிற பட்ஜெட் ரசிக்காரர். அவர் எப்படி நமக்கு அதை புரிய வைக்கிறாரு பாருங்க. வேதாபியாசாத் புரா, வேதாபியாசத்துக்கு முன்னாடி தாபத்ரய மாத்திரேன சோகிதான். இதெல்லாம் தெரியாம இருக்கும்போது நிம்மதியா இருந்தான். அவன் பாட்டுக்கு ஏதோ தெய்வம், நானு ஏதோ பிரச்சனை சார், போங்க சார், நமக்கு என்ன சார் இருக்கு, ஒன்னும் தெய்வமாவது யாரே என்ன காப்பாத்துறதுக்கு உலகத்துல இல்ல சார், என்னுடைய கஷ்டம் என்னோடதான் சார் அப்படின்னு நிம்மதியா இருந்தான். இவ்வளவும் படிச்சுட்டு கடைசியில அவனுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றதுக்கு இது புரியாமையே முதல்லயே எடுத்துக்கலாம் இல்லையா? விவேகானந்தர் சொன்னாரு, நீ பஞ்சாயத்து கிளாஸுக்கு வரணுமா, ஃபுட்பால் மேட்ச் பாக்குறதா அப்படின்னு, பெட்டர் யூ கோ டு தி ஃபுட்பால் மேட்ச். ஏன்னா இங்க நீ ஃபுட்பால் மேட்ச் நினைச்சேன்னாக்க அது பிரயோஜனம். அட்லீஸ்ட் நீ ஃபுட்பால் மேட்ச பார்த்தேன்னாக்க அந்த சந்தோஷமாவது உனக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதை விட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இது பாருங்க, முன்னாடி எப்படி இருந்த பாருங்க. வேதாபியாசாத் புரா, இந்த வேதங்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி தாபத்ரய மாத்திரேன சோகிதா. இதுக்கு முன்னாடி 3 சோகம் தான் எனக்கு. என்னென்ன சோகம் ஆத்தியாத்மிகமான சோகம், தலைவலி கால்வலி, இந்த சோகம் அவ்வளவுதான் எனக்கு இருந்தது. அப்புறம் ஆதி பௌத்திகம், மழை மின்னல், இதனால வரக்கூடிய சொல்லும் இல்ல. ஆதி தேவிக்குமா எனக்குன்னு எங்க ஆத்துல நிறைய தட்டு வரும், யாராவது போவான், அங்க போவான், எங்க ஆத்துல இருந்து கரெக்டா திருநம் வருவான், எல்லாம் தெய்வாதீனமாக நடக்கக்கூடியது. இப்படி 3 விதமான சொல்லதான் சார் நிம்மதியா இருந்தது. நான் பாட்டுக்கு இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிச்சு வேதாந்தத்துக்கு வந்த இப்ப என்ன ஆச்சு, எனக்கு துன்பமானது மல்டிப்ளை ஆயிடுச்சு சார். இப்ப என்னது ஞாத்வா என்ன பச்சாத்து அபியாசா. இதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு ஏதோ ஸ்பிரிச்சுவலா முன்னு போறான்னு சொல்லிட்டு வேதம் படிக்கலான்னு வந்தா இங்க இல்லாத கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க. அப்பா சொல்லக்கூடாதுன்றாங்க, சோளம் பரவக்கூடாதுன்றாங்க, அர்த்தம் தெரியாம சொன்னா பிரயோஜனம் இல்ல, கழுதையா நீ புதியா சுமக்கிற, வேதத்தை படிச்சுட்டா அர்த்தம் தெரியாம நீ ஏபார் ஆப்பிள் படிக்கும் போதே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா? ஆப்பிள்னு சொன்னா ஆப்பிள்னு தெரியாம நீ ஆப்பிள்னு படிச்சா உனக்கு எப்படி தெரியும்? எடுத்துல காமிக்க வேண்டாமா? நீ வாட்டுக்கு வேதத்தை சொல்றோம் அப்படின்னாங்க. நமஹான்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த நமஹாக்கு என்ன சொல்றோம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பகவத்ல இருக்க அந்த காவத்தி ஏன் மேல சொல்றோம் நீதி மேல போட்டிருக்கான், நீ இருக்கு தூக்கி சொல்ற, ஏன் சிலதெல்லாம் இறக்கி சொல்ற, இதெல்லாம் தெரியாம சொல்ல வேண்டாமா? அர்த்தம் தெரியாம போய் வேதத்தை சொல்லுவியா? எத்தனை பிரச்சனைகள் சேர்ந்துவாங்க. போகுதுன்னு அப்படி படிக்கலான்னு போனா மந்திர உதேசம் வாங்கிட்டா போனோமா, அந்த மந்திரத்தை பண்ணுமானா வித்யாதேகமாக கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டாமா? ஞாசங்கள் பண்ணாம நீ மந்திரத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த மந்திரங்கள் எல்லாம் என்னன்றதுக்காக இருக்கிறது, பீஜாட்சரங்கள்லாம் தெரிய வேண்டாமா? படிக்க இப்படி சொல்லி சொல்லி என்னுடைய பிரச்சனை மேலும் 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 ஆயிடுச்சு. இதனால என்ன அபியாச சரி இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் கத்துக்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா முதல்ல 3 ப்ராப்ளம், ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகமான ஒரு சோகத்தா இருக்குது. இப்ப கூட முளைச்சுது. இதெல்லாம் எத்தனை படிக்க வேண்டியிருக்கு, ஒரு நாள் பண்ணல, அதுக்கு போய் அதுக்கு சொல்ல வேண்டியது, லெக்சர் கொடுக்கணும், முந்தின நாள் எல்லாத்தையும் போய் புரட்டி பார்க்க வேண்டியிருக்கு, இங்க என்ன சொல்லிருக்கு, அங்க என்ன சொல்லி, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இல்ல. இப்படி எல்லாம் பஷாது அபியாசம். சரி, இவ்வளவுலாம் படிச்சாலும் சரியா இந்த விஸ்மரணம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த மறதின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. சரியான சமயத்துல எதை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த சமயத்துல அந்த ஒரு வாக்கியமானது மறந்து போயிருது சார். பிரமாணமான வாக்கியம், இது ஒரு பெரிய ப்ராப்ளம். விஸ்மரணம், இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பாருங்க விஸ்மார பங்க பங்கம், ஏதோ மறந்துடுறதுன்னு ஒரு ப்ராப்ளம். அது மாத்திரம் இல்ல, நம்மளை விட படிச்சவன் நம்மள ரொம்ப சிரமப்படுத்தினான். தள்ளி பார்த்தேன், இவருக்கு என்ன சார் தெரியும்னு ஒரே நிமிஷத்துல தள்ளி விட்டு, என்ன சார் ஒண்ணு தெரியாது, எல்லாம் ஒண்ணு கிடையாது, கிடையாது அனுஷ்டானம் கிடையாது, இப்பெல்லாம் சொல்லுவாங்க மண்ண அப்படி தள்ளி விடுவான். என்ன சரி நம்ம அதெல்லாம் வச்சுட்டு போகலாம்னாக்கா, அங்க போகலாம்னாக்கா, எல்லாம் நேற்றுக்கு படிச்சேன், இதெல்லாம் பெரிய தெளிவா கிட்ட படிச்சிருக்கணும் சார், எங்கேயோ யார் யார்கிட்டயோ படிச்சுட்டு இங்க உட்கார்ந்து இப்படின்னு எல்லாரும் நம்மள
பண்ணி விட்டுறாங்க, இப்படி பங்கப்படுத்தி விட்டுறாங்க. இப்படி இல்லன்னு வச்சுக்க இன்னொரு ப்ராப்ளம் வருது. நம்ம ஒருவேளை நல்ல வாத்தியார் நல்லா படிச்சிருக்கோம், கரெக்டா இருக்கும், இருக்காது எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது நாம இருக்கலாம்னு பார்த்தா கர்வம் வந்து சேர்ந்தது. பாருங்க, முதல்ல நிம்மதியா இருந்தானா ஸ்பிரிச்சுவலா ஆகிறதுக்கு முன்னாடி நாம் பாட்டுக்கு ஏதோ சமத்தா ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம், துக்கம், இந்த துக்கத்தோட நிறுத்தினேன். இப்ப எனக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாம் பாருங்க, அபியாசம் பண்றது எவ்வளவு கஷ்டம், அதுக்கப்புறமா அது மறக்காம இருக்கிறதுக்கு நான் படுற அவர்கிட்ட வெள்ளார இலையெல்லாம் சாப்பிட வேண்டி இருக்கு, இதெல்லாம் மறந்து தொலைச்சிருச்சுன்னா என்ன பண்றேன்ற பயம் வேற வந்துருது. அது வந்து நம்மள யாராவது விஷயம் தெரியாதவன்னு சொல்லிடுவானோன்ற பயம் வருது, பங்கப்படுத்திடுவானோன்னு, இல்லன்னா கர்மம் வருது. இதெல்லாம் ஞாத்வா பஷ்சாத்து தூ அபியாச விஸ்மார பங்க கர்ப்போகிதா இதெல்லாம் சேர்ந்து வருத்தமாயிடுச்சு. நாரதருக்கு அப்படிதானே ஆச்சு. இவ்வளவும் படிச்சு இன்னும் கொஞ்சம் வருத்தம் கூடி போச்சு. படிக்கிறதுனால என்னையா வந்ததுன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கு சார். எனக்கு நிம்மதியா இருந்து சொன்னா நான் பாட்டுக்கு ஏதோ சொன்னான்னாக்க அவர் வந்து இது படிக்கலையா அது படிக்கலையா, ருத்ர பாஷ்யம் படிக்காம ருத்ரம் சொல்லாமா, ருத்ரோ பூத்வா ருத்ரம் பவேன்னு சொல்லியிருக்கேன், வச்சனம் தெரியாதா, நீயே பண்ணலன்னாக்க நீ எப்படி சொன்னோம், சரியா ருத்ர ஏகாதசி நீ பண்ணிருக்கியா, நீ அதெல்லாம் போய் பண்ண வேண்டாமா, என்ன தெருவுல ஞாபகத்தோட சொன்னா போதுமா, மகா ஞானம் தெரிஞ்சுக்க வேண்டாமா, இப்படி எல்லாம் கேட்டு வெறும் சமீத படிக்காம நீ எப்படி பிராமணன் எல்லாம் படிக்கிற சொல்லி இப்படி எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மளை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. இந்த பிரச்சனை வருது. ஏற்கனவே பிரச்சனை மறதி இல்ல, படிக்கிறதுல பிரச்சனை, அதுவே சிரமம். நான் வந்து அதை உரு போடுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் படிக்கிறது சோழ நிக்க வேலை, எத்தனை தடவை திட்டு வாங்கியிருக்கேன், எப்படி படிச்சிருக்கேன், எவ்வளவு உபநிஷத்து எல்லாம் படிக்கும் போது எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கோம் வாத்தியார்கிட்டன்னா, அதை சரியா படிக்கல நீ இருக்க குறை சொல்ற, அது அப்படியே ஒழுங்கா நான் படிச்சேன்னு கர்வம்னு ஒண்ணு வந்து சேர்றது. இப்படி எத்தனை பிரச்சனைகள், பிரச்சனை மேல பிரச்சனை. ஒழுங்கா மூணா இருந்தது இப்ப மல்டிப்ளை ஆயிடுச்சு. வேதாபியாசாத் புரா, வேதாபியாசத்துக்கு முன்னாடி தாபத்ரய மாத்திரேன சோஜிதா, இந்த தாபத்திரயம் தான் இருந்தது. ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக தாபங்கள் மாத்திரம் தான் இருந்தது. இப்ப என்ன குட்டி போட்டுதுன்னா எக்கச்சக்கமா போட்டுது. பச்சாது அவர் என்ன பண்ணாரு, வேதம் படிச்சா போதுமா, இன்னும் 2வது வேதத்தை படிக்க வேண்டாமா, திரிவேதியாக வேண்டாமா, என்னையா நார்த்ல எத்தனை திரிவேதி இருக்கா, நீங்க சவுத்துல நம்ம திரிவேதி கேட்க 3வது வேதம் படிக்க வேண்டாமா, ரிக்வேதத்தை படிக்காம நீ ஏன் சாமவேதத்தை படிச்ச, ரிக்வேதத்தினுடைய பெருசல்லியா சாமவேதம், சாமவேதத்தை படிக்க வேண்டாமா, சாமவேதம் படிச்சா போதுமா, அதர்வ வேதத்தில் தானே பொக்கிஷங்கள் தான் இருக்கு, உபநிஷத்துல அதர்வ வேதத்தை படினாரு, இதிகாச புராணம் ராமாயணம் படிக்கல, நீ என்ன உபநிஷத் படிக்க முடியாது, வால்மீகி ரசிக்க தெரியலையே உனக்கு, நான் அதை படிக்கிறேன், சிக்ஷா கல்பம் வியாகரணம் படிக்காம நீ வேதத்தை படிச்சேன்னா வேதத்தினுடைய எங்க கண்ணு காது மூக்கு தெரியாமையே வேதத்தை படிப்பியா, நீ வேதத்தினுடைய கண்ணு எது வேணாமா, காது எதுன்னு தெரிய வேண்டாமா, பாதம் எதுன்னு தெரிய வேண்டாமான்னு கேட்டு அதை படிச்சேன். எல்லாம் படிச்சு இப்ப என்ன ஆச்சு, மேலும் மேலும் சோகம், மேலும் மேலும் சோகம், மேலும் மேலும். இதுதான் நாரதனுடைய நிலைமை. பச்சாத்து தூ அபியாச விஸ்மார பங்க கர்வைஷ்ட சோகிதா சோகம் வித்வன் பிரசோச்சாமி சோகபாரம் நயாத்ரமாம். இப்படி போய் மாட்டிட்டு இருக்க சார். யுக்தா சுகமேவாஸ்ய பாரம் இத்யபிதாத்ருஷி. ஏ வித்வானே, ரொம்ப வருந்துற நான் இப்படி எல்லாம் கஷ்டம் எனக்கு வந்து சேர்ந்தது, எப்படியாவது என்ன அக்கறைக்கு நீங்க சேர்த்து விடுங்க அப்படின்னு நாரதர் போய் அந்த சனத்குமாரர் என்ற ரிஷி கிட்ட போய் காலில் விழுந்தார். இப்ப பாருங்க, எனக்கு சோகம் மல்டிப்ளை ஆயிடுச்சு சார். சோகம் போகணும்ன்றதுக்காக படிக்க வந்தேன், ரிலிஜனுக்கு வந்தேன், நான் ஸ்பிரிச்சுவலா ஆகலான்னு வந்தா எனக்கு ப்ராப்ளம்ஸ் மல்டிப்ளை ஆயிடுது சார், என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார். ஒண்ணு இல்ல, சிம்பிளான விஷயம். அந்த வேதாந்தத்தை நீ புரிஞ்சுட்டன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் நத்திங் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த யோ அந்நியத் விஜானாதி அந்நியத் ஸ்லோதி அப்படின்னு சொல்லி அந்த பூம வித்தியை உபதேசம் பண்ணோன்னு நான் சந்தோஷம் ஏதன் சாமகாயன் ஆஸ்தே அப்படின்னு போன மாதிரி இவரும் போயிட்டான்ற ஒரு அழகான ஒரு கதைய உபநிஷத்தினுடைய விஷயத்தை எடுத்து போட்டு நமக்கு பரம கருணையோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு வித்யாரண்யர். அப்படியே அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்த வாரம் பார்க்கலாம்.